பழைய சோறு தக்காளி கூட்டு எல்லாரும் சாப்பிடுவாங்க. நீங்க சொல்லுங்க, உங்க வீட்டுல என்னது? இட்லி சாம்பார் எல்லாரும் சாப்பிடுவாங்க. சோறு சாம்பார் எல்லாரும் சாப்பிடுவாங்க. எல்லாரும் சாப்பிடுவாங்க. சாம்பார், அவியல், கஞ்சி, கரகஞ்சி, மாங்காய், ஊறுகாய் எல்லாரும் சாப்பிடுவாங்க. புளிக்குழம்பு, துவையல், சாப்பாடு, சோறு ஊற்றி சாப்பிடலாம். அந்த அக்கா இப்பதான் சாப்பாடை ஓபன் பண்ண போறாங்க. அம்மா, உங்க வீட்டுல என்னது? இது என்னது? துவையல். கோயிலுன்னா கெட்டி விட்டா இப்ப சொல்லுங்க, என்னது துவையல்? துவையல், புளிக்குழம்பு சாப்பிடுவாங்க. சாப்பிடுவாங்க. நீங்க சூப்பர் சாப்பாடு. சாப்பாடு தயிர் ஊற்றி துவையல் வச்சு சாப்பிடுதான் சாப்பிடுவாங்க. உங்க வீட்டுல என்னது? எங்க வீட்டுல புளி ரசம். புளி ரசம். அப்புறம் இங்கிட்ட யாரு? இந்த ஆள் சாப்பிடலையா? இங்க ஒரு ஆள் எங்களுக்கெல்லாம் கிடையாது. ஏமா, உங்களுக்கு பிரஷர் இருக்கா, சுகர் இருக்கா? யாருக்குமே சுகர் இல்லையா, பிரஷர் இல்லையா? ஏதாவது ஒரு ரேது வர கணக்குன்னு சொல்லலாம்ல. உங்க வேலைதான் லேஸ் வேலை, நம்ம வேலை தான் லேஸ் வேலை. அப்படி சொல்லாதீங்க. அவங்க வந்து இந்த பொருள் நல்லதுதான். வெயில் யாராவது நல்லது. தண்ணி ஊற்றி அதை சுகர் பிரஷர்லாம் அவங்களுக்கு உள்ள இருந்தது, நமக்கு வெளியே வந்துருக்கு. என்ன காய்ச்சல் அடிச்சாலும் மண்டை அடிச்சாலும் வேலை தான் பார்த்து சாப்பிடணும். எங்களுக்கு சுகர் ப்ரெஷரு எதுவும் கிடையாது. இருந்தாலும் நாங்கள் வேலைக்கு வரணும், அப்போதான் நாங்கள் சாப்பிட முடியும். வெயிலில் வந்தால் தான் எங்கள் மேலுக்கு நல்லா இருக்கு. காய்ச்சல் அடித்தாலும் மண்டை அடித்தாலும் வந்தால் மாத்திரை போடுவோம். நாங்கள் வாட்டில் வந்து வேலை பார்ப்போம். உங்களுக்கு நீங்கள் ஏசியில் இருக்கீங்க, அதனால உங்களுக்கு காய்ச்சல், மண்டடி, சுகர், ப்ரெஷர் நிறையா இருக்கும். ஏசியில் இருந்து இந்த ஐஸ் தண்ணியை குடிக்கீங்க, எங்களுக்கு கிண தண்ணியை குடிக்கோம் நாங்கள். அதனால எந்த மிஸ்டேக்கும் எங்களுக்கு வராது. எங்களுக்கு எந்த இதுவும் கால் வலியும் கிடையாது. மாத்திரை மருந்தை போட்டு நாங்கள் வாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது ஆனது அப்படி பண்ணணும். சொல்லுங்க, படுக்க கூடாது. படுத்த அன்னைக்கு மாத்திரை கொடுத்து படுத்த அன்னைக்கு கூட வந்து தான் மண்டையில் காய்ச்சல் வரும். சுக்கு தண்ணியை போடுவோம், சுக்கு மிளகு இடிச்சு கசாயம் போடுவோம், நாங்கள் குடிப்போம் கருப்பட்டி போட்டு. அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் கூழ காய்ச்சி குடிக்கீங்க, மக்காச்சோளம் எல்லாம் வச்சு, உங்களுக்கு அதான் அந்த காய்ச்சல் எல்லாம் வரும். கம்மம்பில்லு, ஆமா, கூழ் கசாயம் வச்சு குடிங்க. அதனால எந்த மிஸ்டேக்கும் வராது. கருப்பட்டி போடுங்க, அப்பதான் அந்த கசாயத்துக்கு மதிப்பு. சீனியை நிப்பாட்டுங்கன்னு சொல்லுவாங்க. சீனியை சாப்பிடாது. சீனி சாப்பிடலாம், ஆனாலும் இப்ப சீனி தான் நல்லது. கருப்பட்டி இப்ப ஒரு தடவை நல்ல. நீங்க சொல்லுங்க. கருப்பட்டி, மண்டலம், சுக்கு, மிளகு அதுகளை போட்டு, அதுவும் புல்லு, துளசி எல்லாம் போட்டு அவிச்சு குடிங்க. காய்ச்சா மண்டையடி, வாய் கசப்பு எதுவுமே இருக்காது. நாங்கள் அதெல்லாம் சேர்க்க போய் தான் இவ்வளோ காட்டில் இருந்து சாவுதான் இருக்கல.